இப்போ ஒரு கல்யாண பேச்சு எடுக்குறாங்கன்னு வைங்களேன், அதில ஸ்டார்ட்டிங்கே அது ஸ்டார்ட் ஆற விஷயமே இந்த நகைய வச்சு தான். பொண்ணுக்கு எவ்வளோ செய்றாங்க? பொண்ணுக்கு எவ்வளோ போடுறாங்க? இதில சில பேர் நான் கேட்கல, இருந்தாலும் 4 பேர் கேட்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு ஒரு கேள்வி வேற. இந்த மாரிலாம் இருக்கும்போது, பையன் வீடா இருந்தாலே ஏதோ தனியா 2 கொம்பு முளைச்சிட்ட மாரியும், அவங்க சொல்றது தான் நடக்கணுன்ற மாரியும் போயிட்டுருக்கும். இப்ப சப்போஸ் அந்த பொண்ணு வீட்ல ஏதாவது ஒரு ரிச்சுவல் இருக்கு. நாங்க இப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது 20, 25 வருஷமா அவ வீட்ல அவ பழகுனதெல்லாம் விட்டுட்டு, இங்க வந்ததுக்கப்புறம் எங்க வீட்ல இந்த பழக்கம் இல்ல. நாங்க இதெல்லாம் பண்ண மாட்டோம். எங்களுக்கு இந்த பழக்கம் இல்ல. எங்க வீட்ல இதுதான் மொற அப்படின்னு சொல்ற கேஸ, அந்த பொண்ணு வீட்ல இருந்து ஏதாவது இப்ப நாங்க இப்படிதான் ரிச்சுவல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, உடனே ஐயய்யோ! என் பையன் அதெல்லாம் பண்ண மாட்டான். அவனுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. பட் அந்த பொண்ணு வந்து இத்தன வருஷமா இந்த இருந்த பழக்கத்த மாத்திட்டு உடனே இவங்களோட இதுல அடாப்ட் ஆயிரணும் அப்படின்னு ஏன் சிந்திக்கிறாங்க? ஏன்னா பொண்ணுங்களுக்கு தான் தெளிவா எழுதி ஒட்டியிருக்குமே. உங்களுக்கு தெரியாதா? அதனால இந்த மாரியெல்லாம் பேசிட்டு இருக்கவங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆணாதிக்க சமூகம். அதாவது ஆணாதிக்க சிந்தனை ஆணுக்கு மட்டும் இல்ல. நெறைய பெண்களுமே ஆணாதிக்க சிந்தனையிலே இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ. ஏதாவது ஒரு ஃபங்ஷன் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கு கழுத்துல, காதுல, வீட்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு நடமாடும் நகை ஸ்டாண்ட் மாரி அந்த ஃபங்ஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க. இதுல வேற இதுதான்டா உனக்கு அழகா இருக்குன்னு அந்த பொண்ணையே நம்ப வச்சுருவாங்க. பட் உண்மை என்னன்னா, வெளிய போம்போது என் வீட்ல இருந்து வந்த பொண்ணு இவ்ளோ நகை போட்டுட்டு வந்திருக்கா. என்னோட ஒய்ஃபோ இல்ல மருமகளோ அத வெளிய பீத்திக்கணும் இல்லையா? அதுக்காக அவள ஒரு இல்ல அவள யாராவது ஹராஸ் பண்றாங்க, இல்ல அவளுக்குன்னு ஒரு ஆபத்து வருது அப்படின்றப்போ, அவளுக்கு சுயமா சிந்திக்கிற அறிவும், ஒரு ஆளுமை திறனும், அதுக்கப்புறம் எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் தைரியமா அத சமாளிக்கிற துணிவும் இல்லன்னா, அவகிட்ட எவ்ளோ நகை இருந்தும், பணம் இருந்தும் நீங்க எவ்ளோ குடுத்து கட்டி குடுத்தாலும் அது வேஸ்ட் தானே! ஸோ உங்க வீட்ல இருக்க ஒவ்வொரு பெண் குழந்தையையும் நடமாடும் நகை ஸ்டாண்டா மாத்த வேண்டாம். அதுக்கு பதிலா சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு தைரியத்த குடுத்து, நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் தனியா அவ ஒரு பிரச்சனைய சமாளிக்கிற மாரி எல்லாரும் அவங்கவங்க வீட்ல இருக்க பெண் குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு பெண் எந்த பிரச்சனையும், எந்த சவாலையும் தைரியமா தனியா பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாளிக்கிறாளோ, அவ தான் இருக்கறதுலயே பேரழகி.